ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சில சீஷர்கள் தேடி வந்து இயேசுவை பார்த்து சொல்றாங்க, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, எங்க விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு சீஷர்களை பார்த்து, உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்கும் என்றால், கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்கும் என்றால், நீங்கள் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லும் பொழுது அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நன்றாக கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. சீஷர்கள் இயேசுவிடத்துல வந்து என்ன கேக்குறாங்க, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எங்க விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டேன் போயின்னு சொன்னா அது நடக்கும் சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவங்க கேட்டது என்ன, விசுவாசத்தை எங்களுக்குள்ள அதிகரிங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, கொஞ்சம் விசுவாசம் இருந்தா கூட அதை செயல்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லலாமா? கொஞ்சம் விசுவாசம் இருந்தா கூட நீ என்ன பண்ணாத, செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தினுடைய அதிகாரத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடுகு விதையை ஒப்பிட்டு எதற்கு விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், ஒரு கடுகு விதையை நாம் மூடி வைக்கும் பொழுது அல்லது ஒரு பாட்டிலே போட்டு வைக்கும் பொழுது அது எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். ஆனா ஒரு கடுகு விதை எவ்வளவு சின்னதா இருக்கு, அதை விதைக்கும் பொழுது அது என்ன பண்ணுகிறது என்றால் அது உயிரோடு கூட முளைத்து பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. அதே போலதான் விசுவாசத்திற்கும் சின்னதா இருந்தா கூட அந்த விசுவாசத்திற்கு உயிர் இருக்கு, அதை நீ செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி சீஷர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் போதிக்கிறார். புரிந்தவங்க மாத்திரம் ஆமென் சொல்லலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. விசுவாசத்தை கடுகு விதைக்கு எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், கடுகை பார்க்கும் பொழுது சின்னதா இருக்கும். அந்த கடுகை நீங்களும் நானும் ஒரு பாட்டிலே போட்டு வைக்கும் பொழுது அது அப்படியே தான் இருக்கும். அதை மண்ணிலே விதைக்கும் பொழுது அது என்ன தருகிறது, அது முளைத்து எழும்பி பலன் தருகிறதாக இருக்கிறது. அதே போலதான் விசுவாசத்திற்கும் ஜீவன் இருக்கிறது, விசுவாசத்திற்கும் உயிர் இருக்கிறது, விசுவாசத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கூட பேசும் பொழுது, விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களிடத்துல என்னிடத்திலும் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? சத்தியத்திற்கு ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கும் எனக்கும் விசுவாசத்தோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக சில தடைகளை கர்த்தர் உடைத்து போட போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்க